இன்னைக்கு என்ன தத்துவம் சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்குள்ள வேக வைக்கிறதுக்கு போடுவாங்க பருப்பு. என்னையுமே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா தயங்காம யோசிக்காம ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கணும் அந்த தப்புக்கான பொறுப்பு. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பழக்கம் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா யார் தலைமையில் அந்த பழியை தூக்கி போடுறது அப்படின்றதுக்காக நம்ம மூளையை செலவு பண்ணுறோமே தவிர, அந்த தப்புக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறதுக்கு நம்ம யாருமே முன் வர்றது கிடையாது. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் தப்புக்கான பொறுப்பை ஏற்றுக்குவாங்க. ஆனால் தப்புக்கான பொறுப்பை ஏற்றுக்கிற ஒருத்தனுக்கு மட்டும்தான் வளர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படின்றது தான் வாழ்க்கையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய பாடம். ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றவன் மேலே பழியை தூக்கி போட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் எஸ்கேப் ஆயிடலாமே தவிர, ஆனால் அந்த தப்பு ஃப்யூச்சரில் நடக்காமல் தவிர்க்கிறதுக்கான வழி உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதே அந்த தப்பு நம்ம தான் பண்ணோம், நம்ம தான் அதை பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தப்புகளை தவிர்க்கிறதுக்கான ஒரு பொறுப்பும் உங்களுக்கு வரும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பவும் எந்த ஏற்றங்களும் அடைய வேண்டாது. வாங்க இன்றைக்கி என்னென்ன முக்கியமான ஏற்றம் இருக்குன்றதை பார்த்துருவோம்.